டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அது இப்போ 3 நாளாக நம்ம வந்து தொடர்ந்து கேட்கக்கூடிய நியூஸ், ரொம்ப சீரியஸ்னஸாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இருக்குது இந்த நிலச்சரிவு வந்து எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 2 மணி அளவில் இந்த நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 தடவை வந்து இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்து மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து நீரடி பாதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, அந்த வயநாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த மலைக்கு மேலே இருக்கிற பகுதியில் இந்த நிலச்சரிவு, இந்த நீரடி பாதிப்பு வந்து ஏற்பட்டு நிலச்சரிவு வந்து உருவாக்கியிருக்கு. இது வந்துட்டு நம்ம வந்து இப்போ தான் இந்த நிலச்சரிவு அந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா இல்லவே இல்லை. 2018 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு வயநாட்டிலையும் இடுக்கிலையும் இந்த 2 மாவட்டத்துலேயுமே வந்து கிட்டத்தட்ட 3000 முறை இந்த மாதிரி இந்த பகுதியில் இந்த சம்பவத்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சத்தம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து சொல்லியிருக்காங்க. மீட்பு பணி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து ஈடுபட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு சீக்கிரமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் மீட்பு பணியினர் வந்து ஈடுபட்டு 5 நிவாரண முகாம் அமைச்சிருக்காங்க. 40 ரெஸ்கியூ டீம் அமைச்சு இந்த தொடர்ந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. மொத்தமாக 6 ஜோனாக வந்து அவங்க பிரித்து வந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. என்னென்ன அந்த 6 ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்டமலை அப்படிங்கிற பகுதியாகவும், ஆரன்மலை, முண்டக்கை, புன்சிரிமட்டம், வெள்ளரிமலை கிராமம், அதுக்கப்புறம் வெள்ளங்கிரி ஆற்று பகுதியில் இந்த 6 ஜோன்லேயும் வந்துட்டு அவங்க வந்து மீட்பு பணி ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா 300 பேர் இறந்துருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட 200 பேர் வந்துட்டு காயமடைஞ்சிருக்காங்க, காயப்பட்டு மீட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 300க்கும் மேற்பட்டோருடைய இறப்பு நிலை வந்து கடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சமும் வந்து இருந்துட்டு வருது. இந்த பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி வேத்ரா இவங்க வந்துட்டு வயநாட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து அங்கே கள நிலவரங்களை பார்த்து செய்தியாளர்களை சந்தித்து அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் வந்து தங்களோட குடும்பங்களை, தங்களோட வீடுகளெல்லாம் வந்துட்டு இழந்து இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரோ சேட்டலைட் மூலியமாக நமக்கு ஒரு புகைப்படம் வெளியிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 86,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இந்த நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வந்து அவர் இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய மக்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க. அவங்களுடைய உடல்களாகட்டும், உடல் பாகங்களாகட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் அங்கேருந்து கண்டெடுக்கப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சலியார் நதி பகுதியில் இருந்து நிறைய உடல்கள் வந்து அவங்க எடுத்திருக்கிறதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. சூரமலைக்கும் இந்த முண்டக்கைக்கும் வந்துட்டு 2 பகுதிகளாக வந்து இணைக்கிற மாதிரியான இந்த இரும்பு பிரிட்ஜை வந்து அமைச்சிருக்காங்க. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய சிஎம் பினராயி விஜயன் அவர்கள் வந்து போய் பார்த்துருக்காங்க. அந்த பிரிட்ஜோட வேலைப்பாடுகள், அந்த மீட்பு பணி, அது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வயநாடு பற்றின விஷயங்கள் நியூஸில் வரும்போது பார்க்குறப்பெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நேற்று வந்து தன்னுடைய அம்மாவுடைய முகத்தை பார்த்து அந்த பெண் பிள்ளைங்கள் எல்லாருமே வந்து அழுது அந்த காட்சி வந்து உண்மையாலுமே ரொம்பவே கஷ்டப்பட வச்சது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்க குடும்ப வீடுகளை இழந்து தன்னுடைய குழந்தைங்க கண்ணுக்கு முன்னாடியே அவங்க பெற்றோர்களை எரிவிடப்பட்டு இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.